தக்காளிக்கு பார்க்க போகிறதுக்கு ரவா கட்லெட்டு வாங்க எடுக்கலாம். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ரவையை. இந்த ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும் ரவை. கொஞ்சமாக இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை நல்லா வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ரவை வந்து நான் ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நான் மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சது. நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வந்து கையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வந்து இதை வந்து கொஞ்சமாக சின்ன ஒரு நல்ல எந்த சைஸ் வேணுமோ நமக்கு வந்து எடுத்துக்கலாம். எடுத்து அதை வந்து இப்படி நம்ம தட்டிக்கலாம். வந்து தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து எடுத்ததை வந்து நம்ம இந்த மைதாவில் வந்து மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சதை ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்தாலும் எடுத்துருங்க. கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.